செய்யும், போர் செய்வதாக பொருள். ஆண்டாள் இந்த பாசுரத்தின்படி ஒரு பெண்ணை மற்றொரு பெண் எழுப்புவதாக பொருள். அதன் ஆத்மீக தத்துவம் குணபேதங்களை விடுத்து முக்குணங்களிலே தாமோகுணம் ராஜோகுணம் விடுத்தால் சத்வோ குணத்தின் வழியே தாமோ குணம் நிறைந்த பெண்கள் இறைவனை பற்ற முடியும். பெண்களால் கூட இறைவனை வணங்க முடியும், இறைவனை பற்றிக் கொள்ள முடியும். கீதையின் சாயலிலே பெண்ணை பேதமை என்றான். லட்சுமி கோபித்திருப்பாளோ என்னமோ, ஆண்டாளாக வந்த கால் பேதமை விடுத்து பெண்ணும் இறைவனை அடைவாள். பெண்ணிடத்தில் போராமை விலகும். வேண்டுதலிடும் போராமை, மகவு இல்லாத போராமை, திருவண வைபவம் ஆகவில்லை என்ற போராமை இறைவனிடத்திலே வைத்து அதை வேண்டுதலாக்கி இறைவன் மூலமே ஜெயித்து காட்ட முடியும். ஹலோ, அர்த்தம் சொல்கிறேன். 11ஆம் நாள் பாசுரத்தின்படி குற்றமொன்றுமில்லாதே குற்றமும் இல்லாதே கோவலர்த்தம் பொற்கொடியே. இவ்வேண்டுதல்களை நடத்தி வைப்பதற்கு குற்றமில்லாத இறைவனை தொழ வேண்டும். அந்த குற்றமில்லாத இறைவன், குற்றம் என்பது தோஷங்களை குறிக்கும். சில பக்தர்கள் வேண்டும் போது அந்த தோஷம் கூட இறைவனை பற்றிக் கொள்ளும். பிரம்மத்தி தோஷம் பற்றவில்லையோ, திருகுமணிவாரால் விஷ்ணுவின் குடும்பம் தெரியவில்லையோ, விஷ்ணுவே தரித்திர நாராயணனாக ஆகவில்லையோ, இறைவன் கூட அல்லாடிவிட்டான். மேல்வாரியாக பார்க்கும்போது இறைவன் அல்லாடினதாக அர்த்தம். ஆனால் பிரிவின் பாதத்திலே உள்ள ஆணவ கண்ணை இறைவன் எடுத்தான். அதை எடுப்பதற்காக இறைவன் கூட சில காலம் வருத்தப்பட வேண்டியதாயிற்று. ஆனால் கிருஷ்ணனின் விஷயம் அதுவல்ல. தோஷம் அற்றவன், ஒரு தோஷமும் இல்லாதவன். இதை யார் வர்ணிக்கிறார்? ஆண்டாள் 11வது பாசுரத்திலே எம்பெருமானை வர்ணிக்கின்றார். அதுவும் தான் நேரடியாக வர்ணிப்பது போல் அமையவில்லை. ஒரு பெண் மற்றொரு பெண்ணை எழுப்புவதாக அமைத்து விட்டார்.
குற்றமொன்றும் இல்லாதே. அனைத்து அவதாரங்களிலும் குற்றங்கள் இருந்திருக்கக்கூடும். கிருஷ்ண அவதாரத்தில் தோஷம் இல்லை, ஒரு தோஷமும் இல்லை, குற்றமொன்றும் இல்லாதே. கோவலர்த்தம் கோபியர்களுடைய கோபாலனான ஆயர்களுக்கு ஆயர்பாடி பெண்களின் தலைவன். எத்துணை ஆயிரம் ஆயிரம் என்ன 16,000 என்பார்கள். அத்துணை ஆயிரத்துக்கும் ஒரு கோபாலனாக நின்ற கோபியருக்கு தலைவனானவனுக்கு ஸ்ரீகிருஷ்ணன் என்பது பெயர். அந்த ஸ்ரீகிருஷ்ணன் என்பதை ஆண்டாள் கோவலர் என்று குறிப்பிடுகிறார். கோவலர் தம் தம் இந்த கோபாலகிருஷ்ணன் ஆயர்களுக்கு பெண்களுக்கே சொந்தமானவர். இந்த நினைப்பு வரும்போதே பொற்கொடியே இந்த பாசுரத்தை குற்றமொன்றும் இல்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே என்று ஒரு பெண் திருவாயால் உரைக்க அவள் மேனி அழகாகும். மேனி அழகாகும். எதுபோல்? கொடி போல் சிரித்த இடை, இடைக்கு மேல் பின் அழகு, தோல் அழகுகள் கொடி போல் அசைந்து காணப்படும். பொற்கொடியே இறைவனை வர்ணித்த நாச்சியார் ஒருவளை எழுப்புவதாக கூறுகிறார். அந்த ஒருவள் உறங்குவதாகவும் மற்றொருவன் எழுப்புவதாகவும் முன் பாசுரத்தின்படி எழுந்திருந்து அரியன்ற பெயர் சொல்ல வேண்டும் என்று உரைத்தார். நாராயணனே என்று உரைத்தார். அந்த நாராயணன் சுருக்கம் அரி, அரியின் பெருக்கம் கிருஷ்ணன். இதை ஒரு பெண் அரை தூக்கத்தில் கேட்பதாகவும் அந்த பெண்ணை மற்றொரு பெண் வர்ணிப்பதாகவும் ஆண்டாள் தனது பாசுரத்திலே சொல்லியிருக்கிறார். பொற்கொடியே புனமயிலே போதாராய் புறம் காட்டில் தன் ஆசைப்படி திரிகின்ற ஞானமெனும் காட்டில் பெண் ஒருத்தியை தெரிந்தாள். பெண்ணின் முகம், பெண்ணின் கழுத்துக்கு கீழ்ப்பகுதி மயிலின் தோகை போல் தொப்புளின் மேற்பகுதி பாரமாக அழகாக இருக்கும் என்று வர்ணிக்கின்றாள். குற்றவல்
ஒப்புல புற்ற அரவு புற்று என்பது பாம்பு தான் வசிக்கும் இடத்தை குறிக்கிறது. இங்கே பாம்பு என்பது 11ஆம் நாள் பாசுரத்திலே காலை 2:30 முதல் 4:30க்குள் எழுந்திருக்கும் பாவையர்களின் குண்டல்ய சக்தி புற்றரவு புற்றில் சுருங்கி கிடக்கும் பாம்பானது புற்றரவில் புனமையிலே போதாராய் இரண்டு 30 முதல் 4:30 தவிரமானால் 4:30 முதல் 6 மணிக்குள் 11ஆம் பாசுரம் பறை சாற்றினால் முதுகுத்தண்டில் இருக்கக்கூடிய குண்டல்ய சக்தி பாம்பை போல் அகல விரித்து மேல் கிளம்பும் போது புனமையிலே சுதந்திரமாக காட்டில் துள்ளித் திரியும் மயிலானது தோகை விரித்து ஆடுவது போல் மேலே எழும்பும். அதன் ஓசை ஜெகநாதா என்று சொல்வது போல் அமையும். அதையும் உமையாக வைத்து அதை உப்பு உமையாக வைத்து உவமையாக வைத்து தூங்குகின்ற பெண்ணை புரட்டி எழுப்பி புறப்படு என்று சொல்வதாக பொருள் விளங்கும்படி சொல்கிறார். பெண்ணுக்கு ஞானம் சித்திக்காது, கீதையின் வழி சொல்லிவிட்டான், பேதமை என்றான். இங்கே ஆண்டாள் உரைக்கிறாள், பெண்ணுக்கும் பலம் உண்டு. தேவர்களின் முழிப்பு காலத்திலே 11வது பாசுரமானதை திருவாயால் ஒரு பெண் மலர்த்தினாள். குண்டல்ய மகாசக்தி ஜெகநாதனாக விளங்கும் என்று சொல்கிறார். இதற்கு திருமண தகுதி தேவையில்லை. திருமணம் ஆனவனாக இருப்பினும் அல்லது திருமணம் ஆகாதவளாக இருப்பினும் இருவருக்கும் மகாகுண்டல்ய சக்தி மொழிக்கும் என்றாள். இப்பொழுது பெண்களுக்கு யோக சக்தியை புகுத்தும் பாசுரமாக அமைத்துவிட்டாள். யோக சக்தி வந்துவிட்டால் திருமண வைபவம் தான். திருமண வைபவம் நடந்துவிட்டால் மலட்டுத்தன்மை நீங்குகிறது. மலட்டுத்தன்மை என்பது மாதவிலக்கு பிரச்சனையிலும் உண்டு. அதையும் தீர்த்து வைக்கிறார். அதற்கு ஜெகநாதன் என்ற இறைவனை தனக்குள்ளே புகுத்துவதாக பாசுரம் சொல்பவர்கள் உடலிலே புகுத்துவதாக அமைக்கின்றார்.
ஜெகநாதன் வந்தாயிருக்கிறது. மூலாதாரம் ஒழித்துக் கொண்டது. ஒரு பெண்ணின் அழகு இப்பாசரத்தினால் கூடிவிட்டது. பெண்ணே பெண்ணை பற்றி அழகாக வர்ணிக்கும் பாசனம். ஏன் பெண்ணே பெண்ணை அழகாக வர்ணிக்கிறாள்? தாய்மை அடையலாம், மகப்பேறு பெற்றிடலாம், தாய்ப்பால் தேவை. தாய்ப்பால் இல்லாத குழந்தை வளருமோ? ஆகாது. ஆகவே கற்றுக்கறவைகள் கணங்கள் பசுக்களுக்கு தாய்மையடைந்து பால் கறக்கும் என்று கோடிட்டு காட்டிவிட்டாள். கோவிந்தன் பெயர் சொல்ல பசுக்கள் கூட தாய்மை அடைந்து கருவுற்று தான் மனம் திருப்தி அடையும் வரையில் பாலை கறந்து ஆயர்பாடி பாலால் குளமானதாக சொல்லுகிறாள். அந்த கூற்றுப்படி பார்ப்பின் ஒரு பெண் இந்த பாசுரத்தினால் அழகாகலாம், தப்பில்லை. திருமணமாகலாம், அதுவும் தப்பில்லை. மலட்டுத்தன்மை மட்டும்தான் விலகியது. உலகத்திலே சிறந்த ஆனந்தம் தானே மகவு ஒன்று பெற்று அம்மகவுக்கு தானே தன் உடலால் உதிரத்தால் பாலாக்கி தாய் மார்பகத்து காம்பு வழியே பால் கொடுப்பதுதான் சிறந்தது என்றாள். இந்த கூற்றின்படி பார்க்கும்போது பெற்ற மகவுக்கு பால் சுரக்கும் தன்மையும் உண்டு. பால் சுரப்பது மட்டுமல்ல, அந்த பால் மற்றொரு பிள்ளைக்கும் பெறாத பிள்ளைக்கும் கொடுக்க முடியும் என்கிறதை ஆண்டாள் பறைசாற்றுகிறாள். குருடன் பிள்ளைக்கு தெய்வம் துணை என்பார். அதுதானோ இது? பெண்ணின் பெருமை ஒவ்வொரு பாசுரத்திலும் கூட்டியே காட்டுகிறாள். அதனால் தானோ ஒரு பாசுரத்திலே கீழ்வானம் என்றாள். இதுபோன்ற அழகுடைய மங்கைகளை பக்தியில் கரைந்து கிருஷ்ணன் வைகுந்தத்தை விட்டு தன் ஒளியை பரப்பி தான் கீழ்வருந்துவதாக சொல்கிறாள். சுற்றத்து தோழிமார் எல்லாரும் இதுபோன்ற ஜெகநாதனின் புகழ்பாடும் பெண்கள் அனைவரும் பந்துக்களாகின்றார்கள். சுற்றத்து பந்துக்கள். ஜெகநாதனின் பெருமை பாடக்கூடிய பெண்கள் எல்லாம் ஆயர்குலத்து பெண்கள் ஓரினம். ஜெகநாதனின் பெயர் பாடுவதால் பந்துக்கள். பந்துக்களாக இருப்பினும் மட்டும் போதாது, உயிர் நண்பர்களாக ஆண்பாலிலே தோழர்கள் என்பார். இங்கே சுற்றத்து தோழிமார் எல்லாரும், எல்லா தோழிகளும் வந்து திரண்டு ஓரிடத்தில் ஜெகநாதனின் சேவைப்படி சேவைக்காக ஆயர்குலத்து பெண்கள் ஓரிடத்தில் கூடுவது என்பது பொருள். நின் முற்றம் புகுந்து கிருஷ்ணா உன் திருமுகத்திற்கு முன்
நின்று தொழுது தொழும்போது இந்த கோபிய தோழிகள் தான் வேறு இறைவன் வேறு என்று முதலில் நினைத்திருந்தனர். நினைக்கும் முன் ஒன்றும் தெரியவில்லை. நினைத்தபின் கோபியர் அனைவரும் அந்த முகத்துக்குள் புகுந்து போவதாக உணர்ந்தார்கள். இப்படி இருக்கும் ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடக்காது போகுமோ? திருமணம் நடந்த பின் மாதவிலக்கு குறை இருக்குமோ? தீர்ந்தான். மகவு நிச்சயமாக பெற்றிடுவாள். அந்த மகவு பெற்ற பின் அதே பெண் தன் மார்பகத்து காம்பால் அந்த மகவுக்கு பால் ஊற்றிவிடுவாள். இந்த உண்மை மின்முற்றம் புகுந்து பெண்கள் இறைவனிடத்து சென்று திருவுலகத்திற்கு முன் நின்று நினைத்தவுடன் இறைவன் முகத்தில் புகழ்ந்தபோது இப்பானந்தம் கிடைத்தது. இதுபோன்ற ஆனந்தம் தேவகியும் யசோதரையும் கிருஷ்ணனுக்கு தேவகியும் யசோதரையும் கிருஷ்ணனுக்கு ஊட்டாத பால்தனை பூதனை ஊட்டிவிட்டாள். பூதனை கிருஷ்ணனை கொல்ல பாலை ஊட்டினார். அந்த பாலினை அமிர்தமாக ஏற்ற கிருஷ்ணன் தாலாட்டு பாடி பூதனையை உறங்க வைத்தார். இங்கு அதுபோலல்ல. கிருஷ்ணனின் முகத்துக்கு நேரே நின்று பிரார்த்தனை செய்து அந்த முகத்துக்குள்ளே நாம் பிரவேசிப்பது என்பது ஏன் முகத்தில் என்று குறிப்பிட்டால் முற்றம் புகுந்து என்று குறிப்பிட்டார். பின் கவனித்து பாருங்கள். முகில் வண்ணன் பெயர்ப்பாளர் நீலமேக கவரக்கூடிய முகத்தை உடைய ஸ்ரீ கிருஷ்ணன் ஒரு பிரார்த்தனை வழியே பெண்களுக்கு 11வது பாசுரத்தில் இத்துணை பலன்கள். முகத்தினின்று வெளிப்பட்ட பெண்கள் பேர் பாட முற்றும் புகழ்ந்து மகிழ்வண்ணன் பெயர் பாட அவனுக்கு பத்தாம் நாள் போரிலே கீதையின் கூற்றுப்படி பீஷ்மர் 1000 நாமங்கள் சொல்லினதாக தாத்பரியம் உண்டு. இங்கே முன்பாசுரத்தில் நாராயணன் ஹரி என்றாள். அடுத்த பாசுரத்திலே ஒருபடி ஜெகநாதன் என்று உயர்த்தினாள். மறுபடி நீலமேக சியாமள கிருஷ்ணன் என்றாள். அத்துணை திருநாமங்களையும் நீலமேக வர்ணன் என்று ஒரு நாமத்துக்குள்ளே அடைக்கிவிட்டாள். இருந்தாலும் பேர் பாட, பேர் என்பது
பீஷ்மர் உரைத்தது போல் பல பெயர்கள் இருக்கக்கூடும். அந்த பெயர்களை பாட வேண்டும், சொல்ல வேண்டும் என்பது பொருள். சொல்லும் பொழுது சிற்றாதே பேசாதே, அசையாத நிலை. சிற்றாதே அசையாத நிலை, பேசாதே பேசாத நிலை, செல்வப் பெண்டாட்டினி. கிருஷ்ணனுடைய பெயருக்குண்டான செல்வத்தில் நிலைத்து நிற்கக்கூடிய பெண்ணை குறிப்பிடுவது. பெண்டாட்டி என்பது இங்கே பெண் பிள்ளாய். கிருஷ்ணனின் பெயரை ஓதி அதில் வரக்கூடிய ஞானம் எனும் சம்பத்திலே திருப்தி அடையக்கூடிய பெண்ணுக்கு பெண்டாட்டி. இங்கே பாசுரம் அனைத்தும் முடிந்தபின் ஆண்டாள் திருமண வைபவம் ஆகியனால் சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி. நீ பகவத்கீதையை குறிப்பது போல் நரன் நாராயணன் என்று குறிப்பிட்டான். அங்கே பெண் இங்கே குறிப்பிடுகிறாள். நானும் நீயும். நான் இறைவன், நீ என்பது ஆயிரவருக்கு அனைத்து பெண்களையும் குறிக்கிறது. கிருஷ்ணனுடைய பெயர் சொல்லி அந்த சம்பத்தை அடைந்த ஒரு பெண்ணுக்கு பெண்டாட்டி என்ற பொருள். திருமணம் ஆனவள் என்பது பொருள் அல்ல. அவள் அந்த சம்பத்தை அடைந்த பின் அசையாமலும் பேசாமலும் என்ன இதுவென்று ஏதோ ஒரு பொருள் வேண்டி உறங்குகின்றாய் என்பது போல் பாசுரம் அமைந்துவிட்டது. சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி வெற்று குரங்கும் பெருளோடு ரம்பாவாய். வெற்று குரங்கும் பொருளே லோ ரெம்பாவாய். இந்த பாசுரத்தினால் பெண்ணொருத்தி பருவம் அடைந்து விட்டாள். திருமண வயது வந்துவிட்டது. திருமணத்திற்கு முன் பருவம் அடைந்ததற்கு பின் உடலிலே ஏற்படக்கூடிய குறைகளை ஆண்டாள் சொல்லி கிருஷ்ணன் நிவர்த்தி செய்கிறான்.
திருமான் வைபவத்துக்கு பின் கணவன் மனைவி இல்லறத்து வாழ்க்கையிலே ஈடுகொடுக்கும் அளவுக்கு ஸ்ரீகிருஷ்ணன் இருவரின் உடலிலே உரைகின்றான். அது மட்டுமா, இந்த வைபவத்தை கேட்கும் பெண்கள் கண்ணனின் பெருமையால் அசையாமலும் ஆடாமலும் நின்று விடுகிறார்கள். அசைந்தாலும் ஆடினாலும் குடும்பம் நடத்தினாலும் ஏதோ ஒரு விஷயத்திற்காக உடலை உலகுக்கு தள்ளி உலக இன்பங்களை அனுபவிக்கிறார்கள். அது மையக் கருத்தல்ல. மையக் கருத்து என்பது இறைவனின் ஞானம் என்ற பொருளை அடையவே உறங்குவது போல் இருக்கின்றார்கள். அது உறக்கமல்ல. உறங்குவது ஸ்தூலம், முழித்துக் கொள்வது சூட்சமம். சூட்சமம் முழிப்பின் இறையருள்தான். பெண்ணுக்கு தியான தகுதி வேண்டியதில்லை என்றாள் ஆண்டாள். கீதையில் கண்ணன் உரைத்தொட்டான், பெண்ணுக்கு பேதமை இருப்பதால் ஆன்மீகம் வளராது என்றான். பேதமை என்பது தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடாது. பேதமை என்பது ஒரு ஆண் குழந்தை உலக இன்பங்களை அனுபவிக்காது சந்நியாசத்தை தழுவ வேண்டாம் என்பது பொருள். அப்படி ஆதிசக்தி நினைத்திருந்தால் உலகத்தில் மக்கள் பேரு இவ்வளவு இருந்திருக்குமோ? இவ்வளவு பிள்ளைகளை பெற்றெடுத்த ஆதிசக்தி ஆனந்தமாக இருக்கிறாள். ஒருவன் மட்டும் இருந்தால் சூன்யமாகும். அதை இறைவன் கீதையிலே பேதமை என்று பக்குவமாக சொன்னான். இங்கே பேதமை என்பது பெண்ணின் பெருமையை பக்குவத்தில் உரைத்த கிருஷ்ணனை விட ஆண்டாள் அழகாக சித்தரிக்கிறாள். தியானம் தேவையில்லை, குண்டலினி தேவையில்லை, யோகம் தேவையில்லை, சித்துகள் தேவையில்லை, முக்திகள் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. ஒரு சாதாரண பெண் ஆடு மாடு சாணங்களுடன் கோமியத்துடன் அழுக்க நிறைந்த உடையுடன் கூட கிருஷ்ணா என்றால் இக்குறைகள் விலகும். அவள் கூட தெய்வீக சந்நிதியானத்துக்கு போக வேண்டியவள், போகக்கூடும், முடியும் என்பதை இந்த பாசுரத்தினால் பறைசாற்றுகிறார். 11ஆம் பாசுரம் இதுதான். அயோத்தி, மதுரா, காசி, அவந்தி, காஞ்சி, துவாரகை, இது போன்று சில ஊர்களில் பிறப்பின் முக்தி என்பார். அனைத்தும் பொய்யே. இதற்கு முன் பாசுரத்திலே, அதாவது 12வது பாசுரம், அதற்கு முன் பாசுரம்
நின்முற்றம் புகுந்து என்றாள். நீல மேக வர்ணமுடைய கண்ணனின் முகத்துக்குள் புகுவது என்பது பொருள். அதை அடுத்த பாசுரமான 12வது பாசுரத்திலே பறைசாற்றுகிறாள். பெண்ணினத்தை மட்டுமே சொல்கிறாள். அற்புதமாக சொல்கிறாள். கனைத்திலம் கன்றுமை கன்றுக்கிறங்கி கனைத்திலும் கன்றெருமை கன்று கிறங்கி கதறுகின்றது. சற்று சிந்திக்க வேண்டும். முதல் வரியிலே ஆன்மீக கருத்ததனை இறக்குமுகமாக மனிதர்களின் மனதிலே ஏற்றி வருகிறாள். ஆண்டாளின் பருவக்கோமே பக்குவம்தான். கனைத்திலும் கன்றெருமை கன்றுக்கு இறங்கி கன்று முன்பாசரத்துப்படி 5 வயது முதல் 12 வயது வரை மாலை தொடுத்ததின் பலனாக ஆண்டாளின் மன இயல்பு இறைவனை பற்றியது. ஆண்டாளின் மன இயல்பு இறைவனை பற்றியது. இறைவனை பற்றி சராசரி பெண்கள் பூ மாலைதனை தொடுத்து இறைவனுக்கு சாற்றினால் 5 வயது முதல் 12 வயதுக்குள் உடலின் மேல் பகுதியில் ஏற்படக்கூடிய மாற்றங்களில் அமைப்பு சிறப்பாக இருக்கும். அடுத்து உள் உருவுகள் என்பது கர்ப்பப்பையின் மலர்ச்சி. கர்ப்பப்பையின் மலர்ச்சி என்பது கர்ப்பம் தாங்குவதற்கு உண்டான அளவிற்கு கர்ப்பப்பை திறன் அடைதல். கர்ப்பப்பை திறன் அடைவதென்றால் பருவம் அடைந்தபின் மாதவிலக்கு வழியாக வர வேண்டும் என்பது பொருள். அதை இந்த பாசுரத்திலும் சொல்கிறாள். பக்தியனை கனைத்திலும் கன்றெருமை கன்று கிறங்கி பகவத் சேவையில் ஈடுபட்டு பரந்தாமா என்று கஜேந்திரா என்று உறக்க கூவின போது கஜேந்திரன் எழுந்து வந்தான், காத்தருளினான். இதுதான் சுத்த சைதன்யத்தின் சந்நியாச வழி. அதை ஐந்து வயது முதல் 12 வயதுக்குள் பெண்ணின் உடலில் வெளியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இயற்கையாக அமைந்துவிட்டது. அமைந்த பின் இறையருளால் தகுந்த வயதில் திருமணம் ஆகிவிட்டது.
திருமணம் ஆன பெண் தனது குழந்தைக்கும் தேவையான அளவிற்கு பாலை கொடுக்கும் வல்லமை பெற்றாள். தாயற்ற குழந்தைக்கும் அடுத்தவர் குழந்தையாயினும் பால் கொடுக்கும் அளவிற்கு இயல்நிலை பெற்றாள். இது போன்ற சம்பந்தம் இந்த வரிகளுக்கு அமையவில்லை என்று நினைப்போம் தவறுதல். இந்த கன்றுகளை எதோடு ஒப்பிடுகிறாள் ஆண்டாள்? எருமைகளோடு ஒப்பிடுகிறாள். ஒரு பாசுரத்திலே எருமை கூட விழுத்துக் கொண்டதாகவும் இறைவனின் அழகை பதிகள் வழியாக புல்வெளி மேல் பரப்பினதாகவும் அதன் வெளிச்சத்தை கண்ட எருமைகள் அந்த புல்லை மேய்க்கச் சென்றதாகவும் பறைசாற்றினாள். எருமை என்பது ஆன்மீகத்திலே குறை கண்ட 5வது அறிவு பிராணி. மகிழ்ச்சி கதை நமக்கு தெரியும் தானே. பிறப்புகளை விரும்புவதே மகிழ்ச்சியின் தன்மை. மனிதனின் தன்மை மட்டும் என்ன? அதையே இங்கு கணத்திலும் கண்டுரிமை கண்டு கிறங்கி இளமையான கன்றுகளை தாய் அழைப்பது போல் அல்லது தாயை கன்றுகள் அழைப்பது போல் ஐந்தாவது அறிவு இருக்கக்கூடிய பிராணிகளுக்கு இறைவனிடத்திலே நாட்டம் குறைவு. மனிதர்கள் பூலோக வாழ்க்கையில் சிக்குண்டால் அதிலும் கீழாக இருக்கின்றார். ஆகவே இங்கே எருமையுடன் இறைவி பக்தியை ஒப்பிடுகிறாள். எருமைகள் கன்றுகளை இன்றெடுத்துவிட்டது. எருமையின் இயல்நிலை பால்தனை அடர்த்தியாக சுரக்கும் தன்மை உண்டு. பசுகளின் பால் அடர்த்தி நிலை குறைவுதான். எருமைகளுக்கு பால் சுரப்பு அதிகம். மனிதர்களுக்கு மன ஓட்டத்திலே வேண்டுதல் அதிகம் என்பது போல். ஆணாயினும் பெண்ணாயினும் சரி, தன் கன்றுகளை கூவி ஆயர்பாடியிலே இந்த பால்தனை கறப்பதற்கு அவசியம் இல்லாமல் போனது. முன்னமே கறந்தது அதே அளவுதான். மேற்படி உள்ள மடிப்பாலை தன் கன்றுகளுக்கு அழைத்து கொடுப்பது போல் வெறியினை அமைத்திருக்கிறார். மடியிலே இருக்கக்கூடிய பாலின் சுமையை குறைப்பதாக பொருள். மனித வாழ்க்கையிலே திருமண வைபவத்திற்கு பின் மாயின் சுமையை இறக்கி வைத்துவிட்டு ஆன்மீக சக்திக்குள் நுழைய வேண்டும்.
இந்த நினைவு சராசரியாக வராது. இறைவன் நினைத்தால் ஒழிய வரும். இறைவன் நினைத்தால் மட்டுமே வரும். நினைத்து முலை வழியே நின்று பால் சோர எருமையை நினைக்கின்றதுதான் தன் கன்றுகளுக்கு பால் கொடுக்க வேண்டும் என்று. நினைப்பு வந்தவுடன் எருமை மடியின் வழியாக நினைத்து முலை வழியே நின்று என்பது தடையான வஸ்து அல்ல. இங்கே நிற்காமல் என்பது பொருள். நின்று நினைத்து முலை வழியே நின்று நிற்காது என்பது இங்கே நின்று என்பது நிற்காது, இடைவிடாது. பால் பெறுவதல் என்பது பொருள். பெண்ணின் வல்லமை இறைவனை நினைக்க வேண்டும் என்ற நினைவு ஆற்றல் வந்துவிட்டால் இறைவனின் கருணை இடைவிடாமல் எருமை மடியிலிருந்து பால் சுரப்பது போல் அவன் கருணை சுரக்கும். இதற்கு ஐந்தாவது அறிவான எருமையை ஒப்பிடுகிறாள். ஆன்மீக தத்துவ விசாரத்திற்கே போங்கள். ஆயர்பாடியில் பால் கலந்தாகிவிட்டது. தேவையான அளவுக்கு பால் சுரந்தாகிவிட்டது. அப்படி இருந்தும் மடியின் கனம் குறையவில்லை. வாய் உள்ள பிராணி அல்லவே பேசுவதற்கு, கோபியர்களே, என் மடியிலே இருக்கிற பாலை கறந்து கொள் என்று சொல்வதற்கு வாய் பேசாதது. அம்மாவென்று அலைவது. கன்றுகள் கூட சாப்பிட்டு மல்லாக்க புரண்டது. கன்றுகள் வாய் பட்ட மடியிலே பால் அதிகமானது. அதிகமான பாலை எம்பெருமான் உட்கொள்கின்றான். காரணம் என்ன? அந்த மடியில் இருக்கக்கூடிய பாரத்தை இறைவன் குறைக்கிறான். அதனால் என்னவோ கோபியர்களின் இல்லத்தில் கோக்களின் வழியிலே பால் அருந்தினான். அதனால் என்னவோ நினைத்து முலை வழியே நின்று பால் சோர என்று வரி குறிப்பிட்டார். இங்கே மருத்துவ குணத்தை பார்க்க வேண்டும். இந்த பாசனத்தின் வழியே திருமண வைபவம் நடக்கும் என்பது ஒரு உண்மை. நடந்த பின் இல்வாழ்க்கையில் கணவன் மனைவி தாம்பத்திய இன்பம்
இனிதே நடக்கும் என்பது சத்தியம். அது மட்டுமா, பெற்றெடுத்த மகனுக்கு நேரடி தாய்ப்பால் கிடைக்கும் என்பது உண்மை. இந்த தாய்ப்பால் விவகாரத்திலே இறைவன் அருள் இல்லை என்றால் கிட்டாது போகலாம் மகவுக்கு. பெற்றெடுத்த பிள்ளைக்கும் உயிர் உள்ளவரை தான் தாய்ப்பால் அருந்தவில்லை என்ற பொருள். பெற்றெடுத்தவளுக்கும் அற்புதமான குழந்தைக்கு தன் மடிப்பால் கொடுத்து விடவில்லையே என்ற குறை. அதுகள் கூட நீங்கும் என்கின்றார். நனைத்தில்லம் சேர்க்கும் நற்செல்வன் தங்காய். பால் பெருகிவிட்டது. பரந்தாமன் காம்பு வழியே பாலை உறிஞ்செடுத்தான். அந்த பால் உறிஞ்சினதை அறிந்த எருமைகள் மேலும் தன் இரத்தத்தை அரை வினாடிக்குள், ஒரு வினாடியில் 7 முறை இரத்தமானது இருதயத்தில் நுழைந்து சுத்தமாகி அசுத்தமாகி மீண்டும் சுத்தமாவதாக இறைவனின் வாக்குப்படி அது. 5 அறிவுள்ள எருமை மாடுகள் இறைவன் பால் அருந்துவதாக தெரிந்து கொண்டு ஒரு வினாடியில் செய்ய வேண்டிய விஷயத்தை அரை வினாடியில் முடித்துள்ளது. அந்த அரை வினாடியில் நினைத்தில்லம், அதாவது நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் கண்ணன் பால் குடிக்க வேண்டும் என்று நினைத்த பசுக்கள் பாலை தன்னாலே பெருக சுரக்க ஆரம்பித்து விடுகிறது. வீடுகளெல்லாம் ஈரமாக்கி, இல்லம் இங்கே வீடுகளெல்லாம் என்பது பொருள். நனைத்தில்லம் வீடுகளை ஈரமாக்கி சேராக்கும் மிதித்து சேராக்குகின்றது. இதற்கு கருணை வள்ளல் கண்ணனை பனித்தலை விழ நின் வாசல் கடைபற்று பனித்தலை விழ நின் வாசல் கடைபற்று பனியானது தலை எங்கள் தலையிலே விழும்படியாக உன்னை சேவிக்க ஆயர்புறத்து பெண்கள் ஒருவரை ஒருவர் எழுப்பதாக சொல்லி எழுந்து சென்று அங்கே காத்திருப்பது போல் என் வாசல்
கடைப்பற்றி என்று எழுதினார். ஆயர்குலத்து பெண்கள் அங்கே போன போது பெண்களாக போனவர்கள் முகில் வண்ணனை தரிசனம் செய்தார்கள். முகில் மேகம், இந்த முகில் வண்ணன் என்ற சொல்லில் கருத்தவன் ஆனதால் இந்த ஆயர்களுக்கு பெண்களுக்கு நல்ல இடமாக வாழ்க்கை அமைய வேண்டும் என்று முகில் வண்ணனி தகப்பனாக நின்று வேண்டிக் கொள்ளும்படி பாசுரத்தை அமைத்து விட்டார். இது நடக்கும் சமயம் இரவு 2:30 முதல் 6க்குள் நடக்கக்கூடிய விஷயங்கள். காலையில் நடந்திருக்கலாம், இல்லை என்பதுதான் பொருள். பனித்தலை விடனின் வாசல் கடை பற்றி என்ன அற்புதம் பாருங்கள். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற தென்னிலங்கை கோமானை செற்ற இதற்கு முன் ஒரு திருமணத்தின் குறை கூட பெற்ற பெண்ணின் தகப்பன் திருக்கோயிலின் முன் சென்று வேண்டுதல் செய்தால் நடக்கும் என்பது பொருள். பெண் கேட்பாளோ தந்தையே எனக்கு திருமணம் வேண்டும் என்று கேட்க மாட்டாள். இங்கே தந்தையாக முகில் வண்ணன் நிற்கின்றான். எத்தனாவது நாள் பாசுரம் பாருங்கள், 12ஆம் நாள் பாசுரம். இவர்கள் வேண்டிக் கொள்கின்றார்கள். காதலன் காதலி அமைப்பு. இருப்பினும் இந்த பாசுரத்திலே உள்ளழகு, அர்த்தழகு, முகில் வண்ணன் என்ற தந்தை கோபியர்கள் அனைவருக்கும் நல்லிடமாக வாழ்க்கை அமைய வேண்டும் என்று இந்த கூற்றுப்படி 12வது பாசுரம் தனை மகளும் தந்தையும் வாசிக்கும் அதிக பலன் என்றார். சரி, அது போகட்டும். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற. இங்கே சினத்தினால் என்பது பெருமானுடைய திருவடியை போற்றி புகழ் பாடாதவன் தென் அழகிய இலங்கை, சினத்தினால் தென்னிலங்கை, அகராயினும் தென், அதாவது அழகிய இலங்கையின் அரசனாகிய போதும் அரக்கர்களால் இருந்த ராவணனை, கோமானை செற்ற
அழித்தான். மனத்துக்கினிய ஆணை மனத்துக்கினிய ஆணை மனத்துக்கினிய ஆணை மனதிலே இடம்பெறக்கூடிய தெய்வமாக இருக்கின்றவனை இதற்கு முன் அவதாரத்துக்கு ஓடிவிட்டாள். பாசரத்த நாயகி ஆண்டாள். நான் சீதையாக இருந்தபோது எனது மனதுக்கு பிடித்ததான சக்கரவர்த்தியின் திருமகனான ராமனை, மனத்துக்கினியானை காதல் என்றேன். ஒரே நாளில் கைகூடியது. அதுதான் சீதையின் வாழ்க்கை. சீதைக்கு ராமன் மேல் காதல் வந்தது. ஒரு நாளில் காதல் முடிந்துவிட்டது. திருமணத்திலே முடிந்தது. வசிஷ்டர், விஸ்வாமித்திர மகரிஷிகள், முனிவர்கள் சாட்சியாக வைத்துக் கொண்டார்கள். ஆனால் இங்கே ஆண்டாள் 30 பாசரங்களை வாய்க்கிழிய பாட வேண்டியிருந்தது. ஏன் 30 பாடல்களை பாடினாள்? காரணம் உண்டு. பெண்ணொருத்தி சிரித்தாள் என்றால் காரணம் உண்டு. பெண்ணொருத்தி கொடுக்கிறாள் என்றால் காரணம் உண்டு. பெண்ணொருத்தி நடக்கிறாள் என்றால் காரணம் உண்டு. ஆனால் தான் இங்கே 30 பாசுரங்களை வகுத்து கொடுத்திருக்காள். அதுதான் என்ன? சீதைக்கு கூட ஒரு குறை இருந்துதான். ஒரு மோதிரம் அணைத்து வைக்க ராமனுக்கு உடன்பிறப்பால் இல்லை என்று. சீதைக்கு கூட ஒரு குறை இருந்தது. ராமனும் இவளுக்கு பொறிமோதிரம் போட்டிட ஆள் இல்லை என்று ஒரு குறை. ஏன் ராமனுக்கே குறை இருந்திருக்கலாம். அந்த குறையை மனத்துக்கினியானை பாடவும் என்று முடிக்கின்றாள். சீதையாக இருந்தபோது கண்ணோடு கண் நோக்கி ஒரு நாள் சுயவரத்திலே திருமணம் நடந்து முடிந்தேறியது. பொறிமோதிரத்துக்கு ஆள் இருந்ததோ இல்லையோ, அது மாதிரியான ஒரு ராமனை இப்பொழுது பாட வேண்டும். இனியாயிரும் இப்பிறப்பிலாயிரும் அரங்கனோ நாராயணோ கிருஷ்ணனோ எல்லோரையும் அழைத்துக் கொண்டு எழுந்திருக்க வேண்டும் என்று ராமாவதாரத்திலே முடிந்ததை ஒரு அவதாரம் தள்ளி இனிதான் எழுந்திராய், ஒரு பார்வையில் காதலில் கட்டுண்டு திருமணம் நடந்தது. பொறிமோதிரத்தின் பிரச்சனையால் ராமனின் புகழ் பாட மறந்தேன். ஆண்டாளாக பிறந்து 30 பாசுரங்களை இயற்றி 12ஆம் நாள் பாசுரத்திலே இனியாவது என்று உரைக்கிறாள். எழுந்திராய், ஈதென்ன பேருறக்கம், பெருந்தூக்கம். மறுபடியும் கீழ்நிலையில் ஆண்டாள் வருகிறாள். ஒரு தூங்குகிற பெண்ணை பார்த்து
சீதா விராட்டியாக இருந்த நான் ஆண்டாளாக வந்து தோழிகளை எழுப்பி மற்றுமுள்ள தோழிகள் அடுத்த தெருவிலே உள்ள தோழிகளை எழுந்திருக்குமாறு கேட்பதாக பாசுரத்தை அமைத்து விட்டாள். எழுந்திரு என்பது என்ன? பிரகிருதி என்ற வஸ்துவிலே உலகம் ஆரம்பிக்கும் போது இறைவனின் அடியனை தாழ்ந்து ஆரம்பிக்க வேண்டும். இரண்யக்ஷனுக்கும் ஆனந்தத்தை அளித்தவன். ராவன் கும்பகர்ணனுக்கு ஆனந்தத்தை அளித்தவன். அந்தவக்கரன் சிசுபாலனுக்கு ஆனந்தத்தை அளித்தவன். சிசுபாலனே இறைவனின் ஆனந்தத்தை சம்மாரத்தின் போது அனுபவித்தான். மனத்துக்கினியானை சிசுபாலன் ஆனந்தத்தை அனுபவித்தது போல் மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறந்து இனிதான் சீதா பிராட்டியாக இருந்தபோது கண்ணோடு நோக்கி காதல் வழியே திருமணம் நடந்தது. பொறி மோதிரத்தின் பிரச்சனையினால் அவள் புகழ் பாட மறந்தேன். அவதார நோக்கம் முடிந்தது. கிருஷ்ணாவதாரத்தில் அந்த இடர்களை சீர் செய்ய இனிதான் எழுந்துதாய், ஈதென்ன இது என்ன, பெருந்தூக்கத்தை பேருறக்கம் ஈதனான் எழுந்திராய், ஈதென்ன பேருறக்கம் என்பதை ஊரார் அனைவரும் அறிந்தனர். அனைத்திறத்தாரும் அறிந்தேனோ ரொம்பாவாய் என்று இந்த பாசுரத்தை முடிக்கிறாள். இங்கே பாலின் தன்மை அதிகமாக இறைவன் காட்டிக் கொடுக்கிறார். ஆண்டாள் அதுவை அதிகமாக பகிர்ந்தாள். இருமைகளின் மடிபால் தானே கண்ணன் திருவாயால் உறைஞ்ச அரையனுடியில் பன்மடங்கு பால்கள் பெருகுகின்றது. உடனே கார்முகில் வண்ணன் கருணையால் அந்த எருமைகளை வயற்காட்டுக்கு அனுப்பி வைக்கிறார். வயற்காட்டில் நீருக்கு பதிலாக பாலை பாய்ச்சுகிறார்கள். அதாவது நீருக்கு பதிலாக பாலை பாய்ச்சுகிறார்கள். அங்கே மழை தேவையில்லை. பாலே கரைந்து ஓடியது. அதனால்தான் என்னவோ முகில் வண்ணன் என்ற பெயரை பறைசாற்றிருக்கிறாள் ஆண்டாள். பெண்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா தரத்து வியாதிகளும் குறைகின்றது. பொதுவாக
மணி வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய அனைத்து குறைகளும் தீர்வதாக இருக்கிறார். மேற்பொழி ஞானம் ஒன்றே இதன் வித்தாகும். 12ஆம் நாள் பாசத்தில் அற்புதமாக சொல்கிறார். மலராத மலரும் பூக்கும் என்கிறாள். மலர வழியே இறைவனை பற்றிக் கொள்ளும் எளிமை என்று இந்த பாசுரத்தை நோக்கிறாள்.